பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். இது ஹார்ட் அட்டாக்கால டெத்தாங்கிறது வந்து இட் இஸ் நாட் எட் ப்ரூவன். ப்ராட் அரெஸ்டட், ப்ராட் கார்டியக் அரெஸ்ட். திஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஹார்ட் அட்டாக்கால மட்டும்தான் வந்து ஹார்ட் திடீர்னு இறந்து போகிற வாய்ப்பு இல்லை. 60 to 100 இருக்கும்போது ஹார்ட் நார்மலாக பம்ப் பண்ணும். அதே ஹார்ட் 200 போனோன்னா ஆல்மோஸ்ட் இட் ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு போயிடும். ஸோ கண்ட்ராக்ட் பம்ப் பண்ணுற டைமும் இருக்காது, அதுக்கு அப்படியே நிற்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. 2-3 மினிட்ஸில் பர்சன் இருக்கு. ராஜ்குமாருக்கு அன்னைக்கு தேர்ஸ்டே ஈவினிங் he was suffering, he was not feeling well. அவர் ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க, அவர் போகல. அதுக்கப்புறம் காலையில போயிருக்காரு. he want to go to the gym. ஜிம்ல போனா என்ன ஆகுதுன்னா, நீங்க தனியா எக்ஸசைஸ் பண்றதுக்கும் ஜிம்ல போறதுக்கும் ரெண்டு டிஃபரெண்ட். there are personal trainer, there are group trainer, they will push you beyond your limit. ஒருத்தர் 5 days சேலஞ்சும்பாங்க, 15 days சேலஞ்சும்பாங்க. இத்தனை டேஸ்ல எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் பாருன்றத வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு சோஷியல் மீடியாலையும் நான் பயங்கர டாப்ல இருக்கணும், என்னோட ஃபிட்னஸ் இப்படி இருந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்றாங்க. everybody want quick success. ஒரு படத்துக்கு போகணுமா, அது அந்த பாடியை பில்டப் பண்ணுமா, அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் he has been training with me last 6 months. சல்மான் கான் is naturally fit, but if you see அமீர் கான்லாம் ஒரு படத்துக்காக பில்டப் பண்ணுவாப்ல, அடுத்த படத்தில் ஒன்றுமே இல்லாமல். சோஷியல் மீடியாவில் இஸ் நாட் ப்ரொஜெக்டிங் a nice image. அவங்க பேக்ரவுண்டில் என்ன சஃபர் பண்ணாலும் மொத்தம் தெரியாது. they only see the limelight. இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் poorer genes. நம்மளுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 10 years முன்னாடி வருது கம்பேர்ட் டு வெஸ்ட். தே ஆர் அட் அ பெட்டர் அட்வான்டேஜ். விமனும் வந்து இப்போ அதே ஈக்குவலாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் மென்க்கு இருக்கிற சேம் ப்ரெஷரும் அவங்களுக்கும் இருக்குது. ஹார்ட் ரிலேட்டட் ஹெல்த் எடுத்திங்கன்னா women are protected from a healthy hormone or heart healthy hormone சொல்லுவோம், ஈஸ்ட்ரோஜன். அது இருக்கிறதால வந்து ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து ரொம்பவே குறையுது. Kumar is one of the solid reason. அவர் எவ்வளவுதான் அவர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாலும் he susceptible to heart attack just because main reason because of the parents genetics. Biggest killer even the last 2 decades பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் தான், even more than covid. இங்கே ரொம்ப வெயிட் வச்சு ஏதோ அடுத்த மாதிரி இருக்கும், நமக்கே தெரியல ஏதோ ஆகுது, நமக்கு கண்ணு சுற்றுறோம், நம்ம கொலாப்ஸ் ஆகிறோம் அப்படின்னா we should start coughing. Coughing is self CPR. இரும்பிட்டே இருந்தால் நமக்கு நம்மளே சிபிஆர் கொடுக்குற மாதிரி, நம்மளே காப்பாற்றிக்கிற வாய்ப்பு இருக்கும். எண்ணெயில பொரிச்சதை நீ சாப்பிடவே கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்துடும். பழங்களே சாப்பிடாத, அதெல்லாம் மருந்து அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மாயை கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அவரோட ஹெல்த், அவரோட ஃபுட் நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, அவரோட எக்ஸசைஸ், அவரோட ஃபிட்னஸ் நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. இவர் இறந்ததுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ள வரப்பே தெரியும், ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, 3 மணிக்கு தான் தூங்கியிருப்பாங்க, அவருக்கு சரியான தூக்கம் இருக்காது. அங்கே ரெண்டாவது அவர் சாப்பிட்ட ஆல்கஹாலோட லெவல் பாடியில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு. இந்த மாதிரி சில காரணங்களை வந்து நம்ம ஜிம்மை தவிர்க்கிறது நல்லது. டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் ஆக்சுவலி கில் யுவர் ஹார்ட். ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கு சமம் எக்ஸஸ் டீப் ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றதால. யாருக்கு ஹார்ட் அட்டாக் வராது? எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். எந்த வயசுக்கு ஹார்ட் அட்டாக் வரணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். வணக்கம், இது பிஹைண்ட்வுட்ஸின் நான் சிந்தால் நாடசையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கிருத்திகா மருதநாயகம். கன்னட நடிகர் திரு புனித் ராஜ்குமார் அவர்களோட மறைவுக்கு இங்கே இரங்கலை தெரிவிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆழ்ந்த இரங்கலை பதிவு பண்ணுறோம். இங்கே அவருடைய இறப்பு எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, வருத்தத்தை விட அதிர்ச்சி தான் வந்துட்டு பொதுமக்கள் மத்தியில் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. கடந்த 20 வருடத்திற்கு மேலாக தன்னோட உடல்நிலையை வந்துட்டு கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், சீராக வச்சுக்கணும்னு நினச்ச ஒருத்தர், எப்போதும் தன்னை வந்துட்டு ஒரு எக்ஸசைஸில் வந்து ஈடுபடுத்திட்டு இருந்த ஒருத்தர் வந்து 46 வயதில் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி ஃபிட்டாக இருக்கிற ஒருத்தர் இவ்வளோ சீக்கிரம் அதுவும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாக இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 வயதிற்கும் குறைவான ஆண்கள் 50% வந்து மாரடைப்பால் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக 40 வயதிற்கு கீழே இருக்கிற ஆண்கள் வந்து 25% வந்து மாரடைப்பால் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதில் வந்து பெண்கள் வந்துட்டு அவ்வளவா பாதிக்கப்படுறதில்ல, பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் இந்த மாரடைப்பு வருது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை பொறுத்து தான் இன்னைக்கு நம்ம வந்து உரையாட இருக்கிறோம். இது சம்பந்தமாக பல்வேறு துறை சார்ந்த சிறப்பு விருந்தினர்கள் நம்மளிடையே வருகை புரிந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு ஜிம் ஓனர்ஸ் மற்றும் ஜிம் ட்ரைனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கார்டியாலஜிஸ்ட் அசோக் குமார் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் ரன்னிங் கோச் இத்ரேஷ் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். இணையம் வழியாக ஆக்ட்ரஸ் சஞ்சனா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க போனோம்னா, திரு சிவா சார் ட்ரைன் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, ஆக்டிவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஜிம்மில் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது இறந்துட்டாரு அப்படிங்கிறப்ப அது வந்து எல்லாத்துக்கும் வந்து அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்.
ஃபிட்டாக இருக்கிறதும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே போனால் ஆபத்தா? அப்படி இல்லை, ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. ஃபிட்னஸ் அப்படின்றத நம்ம எக்ஸ்டர்னலாக பார்க்குறோம். ஒரு தொப்பை இல்லை, நல்ல மஸ்குலராக, இப்போ சுறுசுறுப்பாக இருக்கார் அப்படின்றத தான் நம்ம ஃபிட்னஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி இருக்குது, அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அது சார்ந்து இருக்கக்கூடியவங்க, அவங்க ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்மோக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, குடிப்பழக்கம் இருக்கா இல்லையா, இரவு நேரங்களில் எத்தனை மணி நேரம் தூங்குறாங்க, மாலையில் எத்தனை மணிக்கு அவங்களோட கடைசி உணவு முடிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்டர்னல் ஆர்கனை சேர்ந்துருக்கு. அதான் நம்ம சொல்லக்கூடிய 8 ஆர்கன்ஸ். அது முக்கியமாக இப்போ இது கார்டியக் அரெஸ்ட்னால நம்ம பார்க்கக்கூடியது இதயம் தான். அப்போ இது எல்லாமே ஒன்று தொட்டு இருக்குது. இப்போ எப்படி சித்தப்பா பெரியப்பா மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் ஒன்று ஒன்று கனெக்டடில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இது எக்ஸசைஸ்னால ஓவர் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்கிறதோட எக்ஸசைஸ்க்குன்னு ஒரு ஒழுக்க முறைகள் இருக்குது, டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ காலையில் நான் வந்து 5 மணிக்கு நான் ட்ரைனிங் பண்ணால் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ நான் தூங்கியிருக்கணும். என்னோடய கடைசி உணவு வந்து சப்போஸ் நான் 9 மணிக்கு படுக்கிறேன்னா அட்லீஸ்ட் 8 மணிக்காவது நான் சாப்பிட்ருக்கணும். நான் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. முதல்ல அது டைஜஷன் ஆகாது. ரெண்டாவது அது எனக்கு ஸ்லீப்புக்கும் சப்போர்ட் பண்ணாது. இப்போ நான் வந்து காலைல 5 மணிக்கு ஏந்திரிச்சு நான் போய் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னா திருப்பி என்னோடய உணவு பழக்க வழக்கங்கள், திருப்பி என்னோடய ரெஸ்ட்டு ரெக்கவரி எல்லாமே இருக்குது. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சீக்கிரமாக ஃபிட் ஆகணும், நம்ம இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே நம்ம ஒரு அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு மேபி வந்து அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல்லையும் இன்றைக்கி பெரிய பாதிப்பு இருக்குது. இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து 50 வயசுக்குள்ளே வந்து இந்த கார்டியக் அரெஸ்ட் வருதுன்னா அது முக்கியமான காரணம் மன உளைச்சல் தான். ஸோ அதை இங்கே கண்டிப்பாக பதிவு பண்ணோம். நான் ஆக்சுவலாக புனித் ராஜ்குமாரை 3 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரு 10K சேலஞ்ச் அதில் அவர் பிராண்ட் அம்பாசிடர். நான் வந்து எனக்கு 53 வயசு. ஐ வாஸ் ரன்னிங் அண்டர் 50 ஏஜ் குரூப். he was running under 40 ஏஜ் குரூப். 40 to 45 ரன் பண்ணுறாரு. நான் 50 to 55. ஐ வாஸ் த வின்னர் இன் மை, அதாவது இந்தியாவிலே டாப் அத்லெட்ஸ் ரன்னர்ஸ்லாம் வருவாங்க, அதில் நான் ஓடி நான் தான் ஐ வாஸ் த வின்னர். அப்போ நான் ரேஸ் முடிச்சுட்டு பார்க்கும்போது he finished the race. இப்போ நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ரேஸை நீங்கள் 60 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரீசனபிளி ஃபிட் கார்டியாக் உள்ளவங்க தான் அதை பண்ண முடியும், ஃபிட் அத்லெட். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் இன் 35 மினிட்ஸ், he completed in 60 மினிட்ஸ். தட்ஸ் நாட் த ரீசன். நீங்கள் 50 வயசு கார்டியாக்னு சொல்கிறீங்க, ஓகே, அதிகமாக தெர் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. பட் த ரீசன் ஒய் இந்த நடந்துச்சுன்னா, இஃப் யூ சி ஜெனட்டிக்கலி இஸ் ப்ரீடிஸ்போஸ் டு ஹார்ட் அட்டாக் பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் டாக்டர் ராஜ்குமார் இஸ் டைட் அட் ஏஜ் ஆஃப் 76. அவரோட பிரதரை பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ஹி ஹேட் ஹார்ட் அட்டாக். புனித் தான் அவர் கூட்டி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க. ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ்னால் தே பிகம் அடிக்டட் டு ஃபிட்னஸ். அதேமாதிரி தான் ராஜ்குமாரும் he addicted to fitness. நானும் I am addicted to அவரோட ஏஜில் I have done too much than what ராஜ்குமார் has done. I have done 100 kilometer ultra marathon. I have done Ironman. Ironman you have to run you have to swim 4 kilometer in the sea. Then you have to cycle 180 kilometer. Then you have to run. That took me 13 hours. I did it. I ran in the Great Wall of China up and down 42 kilometer. These are உங்க ஹார்ட்டுக்கு is so demanding. Only thing genetically how gifted you are. Because he was predisposed to heart attack. I don't know, there is some reason behind it. Maybe there is they might have taken something. Because 21 heart attack that's a news because 1-2 happening. Maybe that 21 people might have taken something which அது என்ன சாப்பிட்ருக்காங்க அது தெரியல. ரன்னிங் பண்ணப்போ இறந்துட்டாங்க, ஜிம்மில் போகும்போது இறந்துட்டாங்கிறது பெரிய நியூஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 1000 ஹார்ட் அட்டாக் வருது. அதேமாதிரி ஒருத்தவங்க இது வந்து 1000ல் 1 தான் நடக்குது. இதனால் எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணாமே விட்டுருவாங்க போட்டிருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஃபிட்னஸ்ங்கிறது வந்து ஹேப்பன்ஸ். பார்த்தீங்கன்னா ராஜ்குமாருக்கு அன்னைக்கு தேர்ஸ்டே ஈவினிங் he was suffering, he was not feeling well. அவர் ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க, அவர் போகலை. he was not taken to hospital. அதுக்கப்புறம் காலையில் போயிருக்காரு. he want to go to the gym. ஜிம்மில் போனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஜிம்மில் போகிறதுக்கும் 2 டிஃப்ரெண்ட். ஜிம்மில் போகும்போது என்னன்னா, நீங்கள் தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு முடிஞ்ச அளவு மட்டும் தான் பண்ண முடியும். நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா there are personal trainer, there are group trainer, they will push you beyond your limit. அதிகமாக புஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ you are trying to push beyond. அப்படிங்கும்போது தான் he had a heart attack. Something got burst. That is the only reason. Yeah. சஞ்சனா, நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால கேட்குறேன். ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்துட்டு ஃபிட்னஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களோட உடலில் வந்துட்டு இப்படி இருக்கணும், 6 பேக் இருக்கணும், பைசப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எஃபர்ட் போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வணக்கம். முதல்ல புனித் ராஜ்குமார் அவங்களோட குடும்பத்துக்கு என்னோட வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் ஒரு ஆர்டிஸ்டா நான் எப்படி பாக்குறேன்னா, எல்லா ஆர்டிஸ்டுங்கிறவங்க வந்து அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்காக அவங்க டயட், அவங்களோட டைம் ஆஃப் ஸ்லீப்,
நிறைய விஷயங்கள் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். சோ மென் அதுவும் ஒரு ஹீரோவா இருக்கவருக்கு வந்து அது சேலஞ்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவர் அதுக்கான எஃபர்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி போட்டிருக்கலாம். டைமுக்கு தூங்காம இருந்திருக்கலாம். அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. ஒருத்தர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் 5 days சேலஞ்சும்பாங்க, 15 days சேலஞ்சும்பாங்க. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு அது ஒரு அது கைண்ட் ஆஃப் இன்னைக்கு இத்தனை டேஸ்ல எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் பாருன்றத வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு சோசியல் மீடியாலயும் இதுலயும் போஸ்ட் பண்றதுக்கு, வெயிட் லாஸ் காட்டுறதுக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறதுக்கு, இந்த மாதிரி இன்னைக்கு ஆர்டிஸ்டுக்குன்னு இல்ல ஜெனரலா எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு சொல்லுவாங்க. இல்ல இத நம்ம ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு எடுத்துக்கலாமா இல்ல ஆர்டிஸ்ட்க்கு அவங்க மேல போடப்படுற பிரஷர்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா அது பிரஷர்லாம் கிடையாது, அவங்களே எடுத்துக்கிறது தானே ஒழிய அதை யாரையும் திணிக்கிறது கிடையாது. இந்த ஃபிட்னஸ்ல இருக்கணும், நீங்க இப்படிதான் இருக்கணும், குண்டா இருக்க கூடாது, ஒல்லியா இருக்கணும், ஒல்லியா இருக்க கூடாது, குண்டா இருக்கணும்ன்றது வந்து யாரையும் திணிக்கவே முடியாது. அவங்களே அவங்களோட தேவை இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஹீரோயினா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஜாஸ கரெக்ட் பண்ணுவாங்க, ஹிப்ப கரெக்ட் பண்ணுவாங்க, தைஸ கரெக்ட் பண்ணுவாங்க. சோ தனித்தனியா ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனி ஒர்க் அவுட் தேவைப்படும். சோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு ஜெனரல் ஃபிட்னஸ் போதும். ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போயிட்டு அவங்களோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் பண்ணாம ரொம்ப லோவாவும் போயிடாம ஜெனரலா பாத்துக்கிட்டா போதும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை, நான் பயங்கர டாப்ல இருக்கணும், என்னோட ஃபிட்னஸ் இப்படி இருந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்றாங்க. சோ அவங்க வந்து ஜெனரலி மீடியால இருக்கவங்க இந்த மாதிரி அவங்களோட தேவைக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க, யாரும் இத திணிக்கிறது கிடையாது. டாக்டர் உங்ககிட்ட அதாவது வந்து இப்போ ராஜ்குமார் அவரோட மறைவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி செப்டம்பரில் ஒரு விஷயம் இது மாதிரி நடந்தது. ஒரு ஜிம்ல இருந்து ஒருத்தர் வெளியில் வராரு, அந்த இடத்துலயே வந்து விழுகிறாரு, பார்த்தா அவர் கார்டியாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இன்டர்வியூ ஸ்டார்டிங்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரைஸ் பண்ணீங்க. ஸோ ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கோட ப்ரிவலன்ஸ் இன் இந்தியா ஆஸ் பர் டேட்டா ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து 50% in less than 50 year age group. So he is not a shock or surprise to us. So it is a shock because he is a celebrity. Adanal, I mean, for good reasons at least he is at least standing as an example for the emphasis on a healthy lifestyle. இது ஒரு நியூஸை பரவறதால அட்லீஸ்ட் ஓகே 50 வயசுக்குள்ளே கூட ஹார்ட் அட்டாக் வரலாம், 40 வயசுக்குள்ளே கூட 25% ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் லெஸ் தேன் 40 years ஏஜ் குரூப். ஸோ தட்ஸ் குவைட் அ சிக்னிஃபிகன்ட் நம்பர். இன்ஃபேக்ட் less than 30 years 30 வயசுக்குலாம் ஹார்ட் அட்டாக்னு சொல்லலாம், பட் 15% ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ரிலேட்டட் டெத்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் less than 30 years ஏஜ் குரூப் ஆஸ் பர் லாஸ்ட் 1 decade டேட்டா இன் இந்தியா டேட்டா தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து திஸ் இஸ் கிரியேட்டிங் அன் அவேர்னஸ், தட்ஸ் இன் எ குட் வே. பட் ஒரே ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் எம்ஃபசைஸ், he should not stand as a wrong example here that because of fitness or undue fitness, because he came out of ஜிம்லேருந்து வரும்போது ஹார்ட் அட்டாக்கால் இறந்தார். ஸோ ஃபிட்னஸ் அதிகமாக பண்ணாலோ இல்லை ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்து கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருதோ அன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது நாட் எ குட் ஐடியான்றது என்னோட பாயிண்ட். இட் எம்ஃபசைசஸ் அந்த லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். வி ஆர் டேஞ்சென்ஷியலி கோயிங் அவே ஃப்ரம் இட். இப்போ ரொம்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் யூ ரைஸ்ட் a very valid points and right points about mental health and physical health. I mean, there are many risk factors, there are very strong risk factors ன்னு சொல்லுவோம் for cardiovascular health, heart attack வராம தடுக்கிறது. One is smoking. I mean, I am speaking for the general health. I cannot relate it to Mr. Puneet here. Smoking is a very strong and powerful risk factor for heart attack. Somebody is smoking, they are very prone to, heart attack risk ரொம்ப அதிகம். Next comes your genetic and lipid profile, cholesterol profile. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன்ஸ்னு சொல்லுவோம். இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் புவர் ஜீன்ஸ். நம்மளுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 10 years முன்னாடி வருது கம்பேர்ட் டு வெஸ்ட். தே ஆர் அட் அ பெட்டர் அட்வான்டேஜ். நீங்கள் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ்னு சொன்னீங்க. மேல்ஸ் ஆர் அட் ஹையர் ப்ரோன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெனட்டிக்கல்லி மேல்ஸ் ஆர் அட் அண்ட் ஹார்மோனல் வைஸ் கூட மேல்ஸ் ஆர் டிப்ரைவ்ட் ஃப்ரம் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் கால் ஈஸ்ட்ரோஜன். அது வந்து உமன்லேருந்து அதிகமாக இருக்கும். போஸ்ட் மெனோபாஸில் அந்த அட்வான்டேஜ் இஸ் லாஸ்ட். போஸ்ட் மெனோபாஸில் men and women they share equal risk. So these are certain risk factors. Smoking வந்து avoidable risk factor. Hypertension அது வந்து சிம்டம்ஸே தெரியாது, நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கதே தெரியாது. பட் புள்ளி விவரம் எடுத்திங்கன்னா ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஹைப்பர் வந்து 50% among 50 years ஏஜ் குரூப். பாதி பேருக்கு ப்ரெஷர் இருக்குது 50 வயசுக்கு வரதுக்குள்ளே. 40 வயசுக்கு வரதுக்குள்ளே 40% ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அதுக்குள்ளார ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறவங்க வந்து 20% தான். only 1 in 5th are getting properly treated for hypertension. 4 among 5th. 80% are not
really getting treated because they are not aware or not inclined. ஏன்னா சிம்டம்ஸ் இருக்காது. சிம்டம்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சிம்டம்ஸ் இல்லாமல் அது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கு உண்டான கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது நமக்கு தெரிய வராது. இது ஹார்ட் அட்டாக்கால டெத்தாங்கிறது வந்து இட் இஸ் நாட் yet proven. So broad cardiac arrest, this is one important point. So heart attack ஆல மட்டும்தான் வந்து ஹார்ட் திடீர்னு இறந்து போகிற வாய்ப்பு இல்லை. There are certain issues like எங்க gentlemen playing football suddenly crashing in the football court, ஃபுட்பால் விளையாடிட்டு அங்கேயே விழுந்துட்டு இறந்து போன சினாரியோஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் கார்டியோமயோபதிஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட்டுக்குள்ளே ஒரு ஜெனட்டிக் டிசீசஸ் இருக்கும். அது வந்து ஹார்ட் நல்லா தான் வேலை செஞ்சுட்ருக்கும். பட் திடீர்னு வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். திடீர்னு வந்து ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக 60 to 100 இருக்க வேண்டியது திடீர்னு வந்து 200 220 போகும். அப்படியே அந்த பட்சத்தில் என்ன ஆகும்னா 60 to 100 இருக்கும்போது ஹார்ட் நார்மலாக பம்ப் பண்ணும். அதே ஹார்ட் 200 போனோன்னா ஆல்மோஸ்ட் இட் ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு போயிடும். ஸோ கண்ட்ராக்ட் பம்ப் பண்ணுற டைமும் இருக்காது, அதுக்கு அப்படியே நிற்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. 2-3 மினிட்ஸில் பர்சன் இஸ் லாஸ். அந்த விஷயத்தில் அந்த சமயத்தில் சிபிஆர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஜஸ்ட் வித் எஃபெக்டிவ் சிபிஆர் வி கேன் அவாய்ட் டெத். சம்படி எனி லேமன் எனி ஸ்டாண்ட் பை யார் பக்கத்தில் இருந்தாலும் அந்த டைமில் சிபிஆர் பண்ணினா we can avoid certain deaths. ஓகே, இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இது ஏன் வந்து மென் பிளேஸ் விட்டல் ரோலுங்கிற மாதிரி இருக்குது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுல. விமனும் வந்து இப்போ அதே ஈக்குவலாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் மென்க்கு இருக்கிற சேம் ப்ரெஷரும் அவங்களுக்கும் இருக்குது. பட் என்ன டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்கள வந்து ஸ்டாண்ட் அலோன் பண்ணுது அப்படிங்கிறதான் நான் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. உமன் அண்ட் மென் சைக்கோசோஷியல் ஹெல்த் அப்படின்னு எடுத்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி உமன் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் சைக்கோசோஷியல் இல்னஸ். அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இல்னஸ்க்கு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் ட்ரிக்கர் மினிமல் த்ரெஷ்ஹோல்ட் தான் இருக்கும். சின்ன ட்ரிக்கர்ஸ்லேயே வந்து அவங்க சைக்கலாஜிக்கல் ஹெல்த் வந்து இம்பேக்ட் ஆகிற சான்ஸு ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் தம் கார்டியக் ஹெல்த் ஹார்ட் ரிலேட்டட் ஹெல்த் எடுத்திங்கன்னா women are protected from a healthy hormone or heart healthy hormone சொல்லுவோம், ஈஸ்ட்ரோஜன். அது இருக்கிறதால வந்து ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து ரொம்பவே குறைவு. அதனால less than 50 years ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா unfortunately the risk factors like smoking is still more in men. So these plays, I mean all these factors play a role that men are actually suffering more with the heart attacks in the younger age group than women. But unfortunately the advantage for women and the estrogen hormone சொல்கிறேன், and the advantage for women gets lost in போஸ்ட் மெனோபாஸ் தான பிறகு ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிரும். அப்போ மென்னுக்கும் உமனுக்கும் சேம் தான். இன்ஃபேக்ட் உமன் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ் அட் தட் ஏஜ். ஆஸ் யூ ரைட்லி ரேஸ் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் சைக்கோசோஷியல் இல்னஸ். அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இல்னஸும் அதிகம். ஸோ அதனால போஸ்ட் மெனோபாசல் ஏஜ் குரூப்பில் சான்சஸ் ஆஃப் டையிங் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வந்து இஸ் மோர் வித் உமன் சொல்லுவோம் தேன் மென். ஓகே சார், இப்போ பார்க்கணுன்னா இங்கே வந்து எல்லாரும் வந்துட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது இறந்துட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ண வராங்கன்னா அவங்க பண்ண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தனக்கு அதாவது உடல் நலத்துக்கும் இதய நலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிட்னஸுங்கிறதுக்கும் ஹார்ட்டுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உள்ளே வரவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஜ் குரூப் ஜிம்முக்கு வராங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸும் மிடில் ஏஜ் குரூப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ 25 அண்ட் அபவ் 25 ஈக்குவல் ரேஷியோ நம்பர்ஸ் இருக்குது. முதல்ல வரப்போ இவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன, உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, அதே மாதிரி அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அவங்களோட ப்ரீத்திங் நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஒருத்தர் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஸ்குவாட்டிங் வந்து ஒரு ஈஸியாக 50 பண்ணிடுறாரு அப்படின்னா ப்ரீத்திங் நார்மலாக இருக்குன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒருத்தர் 25 தான் ஸ்குவாட்டிங் பண்ணுவார், அவருக்கு ப்ரீத்திங் ஹையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அவங்கள ரெக்கவரி டைம் திருப்பி அந்த ப்ரீத்திங் நார்மலாக ஆகிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ராப்பர் வார்ம் அப் இருக்கணும். ஷார்ட் டியூரேஷனில் எக்ஸசைஸ் முடிக்கிற மாதிரி இருக்கணும். ப்ரொலாங் பண்ணக்கூடாது எக்ஸசைஸை. ஜென்ரலாக இப்போ நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணேன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிடணும். இப்போ கார்டியோ பண்ணுறேன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணணும். ஏன்னா கார்டியோ ஆரோபிக்ஸ்க்கும் அனாரோபிக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆரோபிக் இஸ் நத்திங் பட் கண்டினியூஷன் மூமெண்ட். அனாரோபிக்ஸ் வந்து இப்போ ஒரு கிளாஸ் நான் பெஞ்ச் ப்ரெஸ் முடிச்சிட்டேன்னா எனக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரீத்திங் அந்த கேஸ்பிங் இருக்கும். பட் கார்டியோவில் அப்படி கிடையாது. நான் ஹை இன்டென்ஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து கேஸ்பிங் ஜாஸ்தியாக இருக்கும், லோ இன்டென்ஸ் பண்ணுறப்ப கம்மியாகிடும் இன்டர்வல் ட்ரைனிங்ஸ் பண்ணுறப்ப. அப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஆஸ் அ ட்ரெயினராக அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறப்ப சார் எப்படி இருக்குது, யுவர் கம்ஃபர்ட் வித் யுவர் ட்ரைனிங், ஓகே டயர்டாக இருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. இப்போ சப்போஸ் கிளைண்ட்டே சொல்லுவார் சார் இன்றைக்கி எனக்கு போதும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ட்ரை டு அவாய்ட் அவரை வந்து நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிடுறது ஆல்வேஸ் பெட்டர்.
சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்பே தெரியும், நைட்லாம் பார்ட்டி போயிருப்பாங்க, ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு வந்து போய் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு ஒரு விக்ரஸாக வருவாங்க. 3 மணிக்கு தான் தூங்கியிருப்பாங்க, காலைல 7 மணிக்கு வந்து ஜிம் அப்போ அதில் 2 விஷயங்கள் என்ன நடக்குன்னா, அவருக்கு சரியான தூக்கம் இருக்காது அங்கே. ரெண்டாவது, அவர் சாப்பிட்ட ஆல்கோஹாலோட லெவல் பாடியில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அது டைல்யூட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 18 to 24 hours வேணும். அதுக்கு அது டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், உடம்புலேருந்து வெளியில் புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில காரணங்களை வந்து நம்ம ஜிம்மில் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி கிளீன் மோஸ்ட்டாக பார்த்தா அத்லெட்ஸோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக தன்னை வந்து உடற்பயிற்சியில் ஈடுபடுத்திக்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணுறதுக்கும் அத்லெட்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விகரஸாக அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு ஒரு ரன்னிங் கோச்சாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் ஆக்டர்னு சொன்னீங்க, நான் நிறைய ஆக்டருக்கு நான் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ராஜ்குமார்னு சொல்லி சைக்கோ, ஹீ இஸ் ஆக்டிங். இவர் புது ஃபிலிமுக்கு ஹீ வாஸ் டேக்கிங் ஆஸ் அ ரன்னிங் ஒரு இது, ஐ எம் கோச்சிங் ஹிம். பிகாஸ் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட், இப்போ நீங்கள் ஒரு பாடியை பில்டப் பண்ணால் தெர் இஸ் ஸ்டிராய்ட்ஸ் பண்ணி ஒரு ஃபிலிமுக்கு ஒன்று ரன்னிங்னா யூ ஹேவ் டு பி நேச்சுரல். ரன்னிங் பண்ணுறதுனா யூ கேனாட் ஜஸ்ட் மேக் அஸ் அ ரன்னர், யூ ஹேவ் டு பி, இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் டு பிகம் அ ரன்னர். அவங்க பார்த்தாலே தெரியும் உங்கள் ஸ்ட்ரைட்ஸு, உங்கள் லாங்கு எப்படி போகிறீங்க, உங்களோட பாடி பொசிஷன் பார்த்தாலே வெதர் இஸ் அ ரன்னர் ஆர் ஜாகர்னு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து கிராஜுவல் ப்ராசஸ். எதுவுமே நீங்கள் எவ்ரிபடி வாண்ட் குவிக் சக்ஸஸ். ஒரு படத்துக்கு போகணுமா, அது அந்த பாடியை பில்டப் பண்ணுமா, அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஹீ இஸ் பின் ட்ரைனிங் வித் மீ லாஸ்ட் 6 months ஃபார் தட் ரோல். ஸ்டில் ஹீ இஸ் நாட் ஸ்க்ராச்சிங் த சர்ஃபேஸ், ஸ்டில் ஹீ டிடன்ட் கெட் இட். டெக்னிக்கலி வி ஆர் பில்டிங் இம். அதான் பிகாஸ் இஃப் எனிபடி வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம், எனஃப் டைம் ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா தே வில் சக்ஸஸ். Anybody want short period, that definitely they not so going shortcuts to succeed. not work, Never going, especially fitness. Only in the film industry it works sometimes, just to want to project the image. But if you want real fitness, you have to go through the process. நம்ம இன்னொடையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஸோ அந்த ப்ராஜெக்ட்காக உடம்பு ஏற்றுறது, உடம்பு இழைக்கிறது, இது வந்து ஒரு மாசத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள அது மாதிரி விஷயங்கள்லாம் அதே நிறைய பெரிய பிக் செலிபிரிட்டிஸ் டேக் அவுட் சல்மான் கான் ஆர் அமீர். சல்மான் கான் இஸ் நேச்சுரலி ஃபிட், பட் இஃப் யூ சி அமீர் கான்லாம் ஒரு படத்துக்காக பில்டப் பண்ணுவாப்புல, அடுத்த படத்தில் ஒன்றுமே இல்லாமல். That's also giving a our social media is not projecting a nice image. இல்லை நம்மளும் பண்ண அமீர் கான் பண்ணுறான், அதேமாரி நிறைய பெரிய ஆக்டர்லாம் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் குட் பிகாஸ் தே ஆர் சஃபரிங் எல்லாம். அவங்க பேக்ரவுண்டில் என்ன சஃபர் பண்ணுறான்னு மற்றவங்க தெரியாது. தே ஒன்லி see the limelight, பட் பேக்ரவுண்டில் அவங்களுக்கு எந்தெந்த சஃபரிங் இருக்குது, எப்படி, that's the only thing we cannot take as them as a role model. சஞ்சனா, இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதே வந்துட்டு உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பட் இது மாதிரி ஆகணும், இது மாதிரி வந்துட்டு இருக்கணும், நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு ப்ரெஷராக போட்டுக்கிறாங்களா அவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு சிலர் அப்படி எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து தேவைக்காக பண்ணிக்கிறாங்க. பர்சன் டு பர்சன் உங்க உடம்பு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், என்னோட உடம்பு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். உங்க உடம்பு எவ்வளவு உணவு எடுத்துக்கிறது, உங்க உடம்பு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது ஒரு எக்ஸசைஸ்க்கும், என்னோட உடம்பு என்ன சப்போர்ட் பண்ணுதுன்றத பொறுத்து தான் நம்ம ஒவ்வொருத்தருமே ஆக்ட் பண்ணணும். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க ஒரு இன்டர்வியூ பார்த்தாலே பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, ஐயோ இனிமே நம்ம ஜிம்முக்கு எல்லாம் போகக்கூடாதா, அதிகமா நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணனாலதான் புனித் இறந்து போயிட்டாரா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸசைஸ் பண்றதோ ஜிம்முக்கு போறதோ இஸ் நாட் ஒரு தப்பான விஷயமே கிடையாது, அது பயப்படக்கூடிய விஷயமும் கிடையாது. பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வாக்கிங்கோட நேர்த்திக்கிறவங்களும் இருக்கு. எனக்கு வந்து 20 minutes வாக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம நடந்து பார்க்கும்போது நம்ம உடம்ப நாமளே படிக்கணும். நமக்கு அதுக்கு மேல முடியாதுன்னு தெரிஞ்சா அதோட நிப்பாட்டிக்கணும். அது இவ்வளவுதான் சாப்பிட முடியும்னா நம்ம நிப்பாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம உடம்பு எவ்வளவு ஒத்துழைக்குது அப்படின்றத பொறுத்து எக்ஸசைஸையும் அதே மாதிரி நிறுத்திக்கணும். மென்டல் ஹாப்பினஸ், மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். அவங்களோட ஸ்லீப் நல்லா இருக்கணும் முதல்ல, அப்பதான் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். இல்லாட்டி அடுத்த நாளைக்கு அவங்களோட ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகும், அவங்களோட ஒர்க் டிஸ்டர்ப் ஆகும். இது எல்லாமே வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகிற ஒரு விஷயம். புனித் ராஜ்குமார் வந்து ஹார்ட் அட்டாக்லயோ இல்ல ஒர்க் அவுட் பண்ணனாலயோ இறந்துட்டாருன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளால கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இட்ஸ் வெரி குட், எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அவங்கவுங்க உடல்நிலைய அவங்கவுங்களே படிச்சு நமக்கு இது போதும் அடுத்தவங்க சொல்றதை விட, லைக் இவங்களா ட்ரைனர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ட்ரைனர்ஸ் கேன் கைட். அவங்க வந்து ஒரு 20 ஸ்குவாட்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா 10 தான் என்னால போட முடியுதுன்னா இதுக்கு மேல முடியல சார்ன்றத சொல்லிடணும். லைக் அப்படி நம்ம உடம்பு நம்மளே படிச்சு நம்மளே நம்ம உடம்ப பாத்துக்கிறது நல்லது அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ வந்து
எக்ஸ்டர்னலாக என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு வரதுக்கான காரணங்களாக இருக்கும்? அப்பார்ட் ஃப்ரம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது இல்லையா? ஸோ அது எந்தெந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது நீங்கள் நினைக்கிறீங்க? இத்ரீஸ் அவர்கள் சொன்ன மாதிரி தான். See, unconditioned body, I mean if your body is not conditioned to certain exercise, say இப்போ சில பேருக்கு வந்து 20 minutes of training, 20 minutes of everyday exercise பண்ணுவாங்க. அவங்க வந்து மேபி they can push it to 30 minutes or 40 minutes the next day, அந்த மாதிரி பண்ணலாம். பட் unduly suddenly 20 minutes பண்ணுறவங்க வந்து திடீர்னு 3 hours இல்லை 4 hours இல்லை திடீர்னு எப்பவுமே பண்ணாத மாதிரி தான் திடீர்னு all of a sudden untrained பண்ணுறதால என்ன ஆகும்னா body is not accustomed to it. That's when actually exhaustive stress and stress related chemicals start pouring into the body. அதனால் என்ன ஆகும்னா அழகாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்த கொலஸ்ட்ரால் பிளாக்கு வந்து திடீர்னு வெடிக்கிற சான்சஸ் இருக்கும். ஹார்ட் அட்டாக்னாலே என்னென்னா கொழுப்பு வந்து ரத்த குழாய்களில் கொஞ்சம் காலமாக எல்லாருக்கும் சேர்ந்துட்டே வரும், வயசு ஏற ஏற சேர்ந்துட்டே வரும். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேரும், சீக்கிரமாகவே சேரும். இல்லை எல்லாமே வந்து ஹெல்த்து ப்ராப்பராக வச்சுக்கிறவங்களுக்கு வந்து 80 வயசுக்கு 70 வயசுக்கு அந்த மாதிரி சேரும். பட் ஹார்ட் அட்டாக்னா இந்த கொழுப்பு வந்து சேர்ந்த கொழுப்பு வந்து திடீர்னு வெடிக்கும். வெடிஞ்சதும் அங்கே வந்து பிளட் கம்ப்ளீட்டாக கிளாட் ஆகிடும். கிளாட் ஆகிட்டு சுத்தமாக பிளட் ஃப்ளோ இல்லாமல் கம்ப்ளீட்டாக சோக் அப்படியே ப்ளக்இன் ஆகிடும். அதுதான் ஹார்ட் அட்டாக்ங்கிறது. ஸோ இதுக்கான பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுறோம். அன்அக்கஸ்டம்டு ஒர்க், அன்டியூ எக்ஸசைஸ், திடீர்னு சர்ப்ளஸாக பண்ணுறதால ஒன்று எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் போரின் ஆகும், இன்னொன்று பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். எக்ஸஸாக டீஹைட்ரேட் ஆனாலுமே கூட பிளட் வந்து கிளாட் ஆகிற டெண்டன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனாலேயும் வந்து அன்டியூ எக்ஸசைஸ் திடீர்னு பண்ணதால் டீஹைட்ரேஷன்னாலேயும் வந்து ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒன் ஸ்ட்ராங் ஃபேக்டர் வந்து ஸ்மோக்கிங். ஐ டேக் இட் as an opportunity to emphasize to youngsters, please avoid it. Nothing like smoking. It's a very strong and ரொம்ப I mean it's devastating lives. I've seen many lives. 30 வயசு இருக்கும், கல்யாணம் இருக்கும், 2 குழந்தை, குட்டி குழந்தை இருப்பாங்க. They suddenly come in and they die in no time. We don't even get opportunity. And அப்படியே ஃபேமிலிஸ் எல்லாம் டிவாஸ்டேட் ஆகுது. Not just COVID. In fact, the biggest killer even the last 2 decades பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் தான். Even more than COVID, because it's a pandemic, it is over emphasized, agreed, but heart attack da, I mean last 2 years has taken a bigger share for overall deaths. So this is high time we should understand the risk factors for heart attacks. So unpreventable risk factors like smoking, please avoid it for any reason. Innone pressure, do a preventive check. Don't hesitate. See, many MNCs are actually encouraging their employees to go for preventive check. That's a healthy sign. But otherwise அந்த மாதிரி இல்லாதவங்க கூட எல்லாரும் வந்து preventive check போங்க. Identify yourself if you got risk factors like hypertension or diabetes, because அதெல்லாம் வந்து சொல்லி வராது, symptoms கொடுத்துட்டே வராது unless நீங்களா போய் செக் பண்ணிட்டு 30 years தாண்டிட்டீங்கன்னா make it a habit to get it done at least once in 3 years. 40 years தாண்டிட்டீங்கன்னா make sure you do it at least once in a year. Nothing wrong. And இன்னொன்று வந்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் ஹைப்பர்லிபிடீமியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து பாடியிலே வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது இந்தியன்ஸ் டெண்டன்சியில் ஜாஸ்தி. அது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். வந்து அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து ஜாஸ்தி வர சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ஃபெமிலியல் ஹைப்பர்லிபிடீமியான்ற கண்டிஷன் சொல்லுவோம். ஜஸ்ட் நீங்கள் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணாலே வந்து அது தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் டூ இட் ஒன்ஸ், you get it known for your life. One, cholesterol, LDL cholesterol சொல்லுவோம், கெட்ட கொழுப்பு. இன்னொன்று டயபெட்டிஸ், இன்னொன்று ஹைப்பர்டென்ஷன். If 3 factors are taken care and you are non-smoker, 66% with data I'm telling you, 66% வந்து ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் வந்து குறைவு. And the rest 34% is not in your hands, and of course you can get it better by keeping your spiritual health or mental health in a good shape. அப்படின்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து வராமல் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ப்ரிவென்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இன்னொன்று வந்து diet, a balanced diet or healthy diet plays an important role. Don't go for refined foods. Refined foods அன்ன இப்போ wheat refine பண்ணா மைதா வரும். Refined foods are not healthy. அதே மாதிரி எண்ணெயை refine பண்ணா நல்ல sweet and sunflower oil, refined sunflower oil இந்த மாதிரி வரும். Go for a whole grain food. அப்படின்னா செக்கு எண்ணெய், whole grain foodனா brown rice, go for wheat, கோதுமை. இந்த மாதிரி unhealthy way of cooking is very important. Don't go for deep fried foods. Deep fried foods actually kill your heart. In the sense I'm exaggerating, but it is a fact. They are all as good as a smoking பண்றதுக்கு சமம் excess deep fried food சாப்பிடுறதால. So try to avoid them and get back to healthy life which we were doing it 3-4 decades before. இன்னொரு விஷயமும் கேட்கலாம், யாருக்கு ஹார்ட் அட்டாக் வராது? யாருக்கு ஹார்ட் அட்டாக் வராதுங்கிறது யாருமே சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். எந்த வயசுக்கு ஹார்ட் அட்டாக் வரணுங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் given our platform. இப்போது 90 years 100 years ஆனால் 90 yearsக்கோ 100 yearsக்கோ கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்து தான் மனுஷன் ஃபைனலாக இறந்து போகிறோம். ஸோ அது வந்து 90 yearsக்கு 100 yearsக்கு வந்தால் பரவாயில்ல. அது வந்து 30 years 40 yearsக்கு வரதுக்கு
சிலது இது வந்து ஜெனட்டிக்கலாக இருக்குது, அது மறுக்கலை. தே ஆர் ஆல் நான் மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ். பட் நம்ம வந்து மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா we can certainly push it to say 6th or 7th or 8th decades. ஸோ யாருக்கு ஹார்ட் அட்டாக் வராது, யாருக்குமே வராமல் இருக்காது. 90 இயர்ஸ்க்கும் 100 இயர்ஸ்க்கும் கட்டாயமாக எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். சஞ்சனா என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அதாவது ஜென்ரலி நம்மளோட லைஃப் எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நம்ம ஆரோக்கியமான உணவுகள் தான் சாப்பிடணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு யூடியூப்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் சாப்பிடணும், பால் குடிக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லுவான், வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லுவான். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. இந்த வகையான மில்லட்ஸா சாப்பிடுங்கன்னு சொல்றான். ஒருத்தர் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க. ஒருத்தர் வந்து ஒயிட் ரைஸே அவாய்ட் பண்ணாதீங்க, அதுதான் நம்மளோட பாரம்பரிய ஃபுட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து வீடியோஸ்லயும் இதுலயும் நம்ம மைண்ட வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுக்காங்க நிறைய பேரு. சோ அதுவும் அதே மாதிரிதான். லைக் இந்த எண்ணெயில பொரிச்சதை நீ சாப்பிடவே கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்துரும். பழங்களே சாப்பிடாத, அதெல்லாம் மருந்து அடிச்சிருக்காங்க, அதனால வந்து இந்த டிசீசஸ் எல்லாம் வருது. சுகர் பேஷண்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, மில்லட்ஸா சாப்பிடணும், ஒயிட் ரைஸே எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு மாயை கிரியேட் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மனுஷன் எவ்வளவு நாள் இப்போ இந்த வயசுல புனித் ராஜ்குமார் இறந்திருக்காரு. அவரோட ஹெல்த், அவரோட ஃபுட்டு நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, அவரோட எக்ஸசைஸ், அவரோட ஃபிட்னஸ் நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. அவர் சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுத்து உதவி பண்ணி நல்ல எண்ணங்களோட நிறைய விஷயங்கள், கடைசி அவர் இறக்குற வரைக்கும் கண்தானம் வரைக்கும் பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சோ இவர் இறந்ததுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் சார்? அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தது, சப்போஸ் வருது, ஒருத்தர் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு கூட அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம்? ஹார்ட் அட்டாக் வருதுன்னு அவங்களுக்கு தெரியறதே வந்து அவங்க ஒரு லக்கி ஃபார்ச்சுனேட்னு சொல்லுவேன். ஏன்னா 1/3 ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து சிம்டம்ஸ் இல்லாமல் தூக்கத்துலேயே இருந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன்னா எல்டர்லி, வயசு அதிகமாக இருக்கிறவங்க, ஃபீமேல்ஸ் அண்ட் டயபெட்டிக்ஸ், இவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. சில பேருக்கு ஓன்லி ஸ்வெட்டிங் தான் இருக்கும், அது நார்மல் வேர்த்து கொட்டுதுன்ற மாதிரி நினச்சி விட்டுட்டு அப்படியே திடீர்னு இறந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் சிம்டம் வரதே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஹார்ட் அட்டாக் சிம்டம் கிளாசிக்கலாக எப்படி இருக்கும்னா, இங்கே ரொம்ப வெயிட் வச்சு ஏதோ அடுத்த மாதிரியே இருக்கும், ஏதோ கேஸ் அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓம் வாட்டர், நம்ம சைட்லாம் ஓம் வாட்டர்லாம் குடிச்சிட்டு ஏதோ கேஸ் தான் இல்லை பேன் உமேஸ் அந்த மாதிரி சுக்குரால் ஜெல் அதில் போட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு டைம்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ப்ரொடக்டிவாக கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம். அர்லி யூ ட்ரீட் பெட்டர் ஆர் த ரிசல்ட்ஸ், அர்லி யூ ட்ரீட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சேவிங் ஹிம் இஸ் பெட்டர். ஸோ இங்கே ஏதோ அடைச்சிருக்கு, ரொம்ப வெயிட்டை போட்ட மாதிரியா இருக்குது, அழுத்துது, ஏதோ பிடிச்சிருக்கு, கேஸ் மாதிரியா இருக்குது, இதெல்லாம் வந்து கிளாசிக் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். நாட் நெசசரிலி படத்துங்களையோ இல்லை இமேஜஸில் காட்டுற மாதிரி இங்கே வந்து வலி வந்து அழகாக இந்த கைக்கு தான் போகணும். இதனால் வந்து சில பேருக்கு வந்து இங்கே இந்த கையில் எந்த வலி வந்தாலும் இது ஹார்ட் அட்டாக் இருக்குமோன்ற மாதிரியும் சில பேர் வந்து எல்லா சிம்டம்ஸையும் வந்து ஹார்ட் அட்டாக் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. பட் கிளாசிக் சிம்டம் வந்து இங்கே இந்த பகுதி இல்லை, எனிவேர் பிட்வீன் ஜாட்டில் அம்பிலிக்கஸ், இங்கே வெயிட் ஏதோ வச்சு அழுத்துற மாதிரியா இருக்குன்னா அது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லாட்டாலும் ஜஸ்ட் கோ கெட் ECG டன் அண்ட் ப்ரூவ் இட் அதர்வைஸ். ஃபர்ஸ்ட் திங், ஏன்னா ஹார்ட் அட்டாக் இஸ் ஏ கில்லர் ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு இமீடியட்டாக என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கோ ட்ரீட், அப்ரோச் அ ஃபிசிஷியன், கெட் an ECG டன், டயக்னோஸ். அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் அட்டாக் இருக்குன்னா இமீடியட்டாக லோடிங் டோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்துட்டு ECG எடுக்க சொல்கிறீங்க, டாக்டர்கிட்ட போக சொல்கிறீங்க, பட் அதுக்கான டைம் அவங்க இருக்காது. ஸோ அவங்க யாரும் கனெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க தனக்குத்தானே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக்னா நீங்கள் சொல்கிறது வந்து சிவியர் அட்டாக், அன்கான்ஷியஸ் ஆகிட்டு இப்போ திடீர்னு பக்கத்துலேயே வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டு கொலாப்ஸ் ஆகிற சிச்சுவேஷன் இருக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பைஸ்டாண்டர், whoever is standing next, make sure this is everybody should learn this, not just இப்போ வந்து ட்ரைனிங் இஸ் கெட்டிங் இம்பார்ட்டன்ட் டு போலீஸ் அண்ட் சில பேருக்கு வந்து சோஷியல் லைஃப்பில் ப்ளே பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ தெரிய வருது. ஈவன் ஜிம் ட்ரைனர்ஸ், பிகாஸ் ஜிம்லேயும் வந்து இதெல்லாம் நடக்கிற சான்சஸ், சடன் கொலாப்ஸ் இதெல்லாம் நடக்கிற சான்ஸ் இருக்குது. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், இட்ஸ் அவர் டியூட்டி, வி ஆர் மோரல் டியூட்டி பவுண்ட் டு லேர்ன் திஸ். CPR பண்ணணும். CPR அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா வந்து கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தா, not that every life you can save, but 1 in 10 lives you can certainly save. That matters most. Even that matters. So effective CPR compressions கொடுத்துட்டு make sure you call for ambulance. Now government has imported free ambulance. So call for ambulance and meanwhile keep supporting with CPR. chest மேல வெச்சு pressure வெச்சிட்டு don't hesitate. ஏதோ ஆயிரமோ உடைஞ்சிருமோன்னு சொல்லி உடைஞ்சாலும் பரவாயில்ல, பட் லைஃப் சேவ் பண்ணுறீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபார்மாக வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 60 beats per minute மாதிரி கம்ப்ரெஷன், ப்ரிஃபரபிளி 100 beats per minute செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு கால் ஃபார் ஹெல்ப், கால் ஃபார் ஆம்புலன்ஸ்,
shift somebody to ambulance and get them. Suppose யாருமே இல்லை நமக்கே தெரியுது we are losing consciousness அப்படின்னா செல்ஃப் சிபிஆர்னு சொல்லுவோம். அப்படின்னா நமக்கே தெரியல ஏதோ ஆகுது, நமக்கு கண்ணு சுற்றுறோம், நம்ம கொலாப்ஸ் ஆகிறோம் அப்படின்னா we should start coughing. Coughing is self CPR. இரும்பிட்டே இருந்தால் நமக்கு நம்மளே சிபிஆர் கொடுக்குற மாதிரி நம்மளே காப்பாற்றிக்கிற வாய்ப்பு இருக்கும். யாருமே பக்கத்தில் இல்லை, பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்கன்னா somebody should start doing CPR. ஸோ இதில் லோடிங் டோசஸ் வந்துட்டு எல்லாமே எப்போதும் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லோடிங் டோசஸ் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். பிகாஸ் எல்லாமே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்து அதுலேருந்து உள்ள ப்ளீட் இருந்து லோடிங் டோஸ் கொடுத்தா அது இன்னும் எக்ஸஸ் ஆகிற சான்ஸ் இருக்கும். லோடிங் டோசஸ் ஷுட் ஆல்வேஸ் பி வித் ஃபிசிஷியன், நாட் வித் எவ்ரிபடி. அது ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். தட்ஸ் நாட் இன் எனி சொசைட்டிஸ் ரெக்கமெண்டேஷன். யாருமே அந்த மாதிரி சொல்லலை. பட் ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட போயிட்டு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்ச உடனே ஜென்ரல் ஃபிசிஷியன் ஷுட் ஸ்டார்ட் கிவிங் லோடிங் டோஸ். ஏன்னா லோடிங் டோஸ் கொடுத்து ஷிஃப்ட் பண்ணுறது இப்போ ஃபெசிலிட்டி வித் கேத் லேப் வேர் டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் இஸ் அவைலபிள், ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இந்த லோடிங் டோசஸ் கொடுக்கறதால 50% சான்ஸ் தட் யூ ஆர் இன்க்ரீசிங் த பாசிபிலிட்டி ஆஃப் சேவிங் த பேஷண்ட். சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படிங்கிற விஷயங்கள் அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் என்ன வந்துட்டு சொல்ல விரும்புகிறீங்க பார்க்கக்கூடியவங்களுக்காகட்டும்? ஏன்னா ஃபிட்னஸை நோக்கி தான் இன்றைக்கு எல்லா இளைஞர்களும் வராங்க. ஸோ இது வந்து ஃபிட்னஸை நோக்கி மறுபடியும் அவங்கள வர வைக்கணும். ஃபிட்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பர்சன். ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, சஞ்சனா மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க, the people are individually different. ஒருத்தர் உரு வேறுபாடு பண்ணுறோம், ஹைட்டு, வெயிட்டு, ஜெனட்டிக்கலி அந்த மாதிரி வேற்றுமைகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லலாம் பீடி பிடிப்பாங்க. 80 வயசு தாத்தா பீடி பிடிச்சிட்டு உட்காந்து தான் இருக்கார். என்ன ரீசன் அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அவர் வந்து காப்பாற்றிட்டுருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லை, சிகரெட் பழக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் சிகரெட் பிடிக்கிறவன் பக்கத்தில் அவன் நிற்பான், அவன் செத்து போயிடுவான். இதுக்கு ரீசன் வந்து ஜெனட்டிக்கலி நம்ம இன்பில்டு வந்து நல்லா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அழுக்க டாக்ஸினை வந்து நம்ம டீடாக்சிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து பெரிய விஷயமா இருக்குது நம்ம ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு. நம்ம டீடாக்சின் பண்ணுறதில்ல. இப்போ டீடாக்சின் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி நமக்கு என்ன பண்ணுவாங்க, வயிறை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு மருந்து கொடுப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு நாட்டு மருந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் மோஷன் ஆகும். அந்த ஒரு 4-5 தாட்டி ஆனோடனே திருப்பி வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உடம்புக்குள்ளே இருக்கிற நச்சுத்தன்மை எப்படி வெளியேறுதுன்னா, ஒன்று மலமாவோ, ஒன்று சிறுநீராவோ, இன்னொன்று வேர்வையாக தான் வெளியேறுது. அப்போ உடம்பு வந்து வேர்க்கணும். அப்போ வேர்க்கணுன்னா அதுக்கு ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஜிம்முன்றது மட்டும் இல்லை, ஜென்ரலாக உடற்பயிற்சி, நடப்பயிற்சியோ இல்லை ஓடுறதோ இல்லை ஜாக் பண்ணுறதோ சைக்கிளிங் பண்ணுறதோ, ஒரு சராசரியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, நம்ம வீட்டுக்கு போனோன்னா படுத்து டிவி தான் பார்க்குறோமே தவிர இன்றைக்கி யாரும் உட்காந்து டிவி பார்க்குறதில்ல. அதே மாதிரி ஈஸியாக செய்யக்கூடியதை செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். நமக்கு எது நியூட்ரிஷனாக இருக்குது அப்படின்றது தெரியுதில்ல. ஸோ ஜிம்முன்ற ஒரு ஸ்பேஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அட்வைசபிள் பிளேஸாக இருக்கும் அப்படின்றது தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஜிம்மையை எப்படி கொண்டு போகிறோன்னா, we are prevent the people from the disease அப்படின்றது தான் நாங்கள் இங்கே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. ஸோ நோயிலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் ஜிம்மாக இருக்குமே தவிர, ஜிம் வந்து எந்த ஒரு வகையிலையும் வந்து ஒரு நோயை உருவாக்குற இடமா இருக்காது. நிச்சயமா. சார், இது குறித்து உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம் சார், உங்களோட பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களும் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேரண்ட்ஸுங்கிற போது பேரண்ட்ஸ் தே ஹேவ் டு பி வெரி ஹெல்த்தி. ஏன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நான் வெல்த் கொடுக்குறேன், படிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹெல்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் டயபெட்டிக்ஸ், பிளட் ப்ரெஷர், டெஃபினெட்லி அவங்க ஜெனட்டிக்ஸில் தே கோயிங் டு கெட் இட். தட்ஸ் த ரீசன் புனித்குமார் இஸ் ஒன் ஆஃப் த சாலிட் ரீசன். அவர் எவ்வளோ தான் அவர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாலும் ஹி சசப்டபிள் டு ஹார்ட் அட்டாக் ஜஸ்ட் பிகாஸ் மெயின் ரீசன் பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஜெனட்டிக்ஸ். ஸோ யூ ஹேவ் டு டேக் பர்சனல். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் லைஃப் நல்லா கொடுக்குறீங்களா, பி ஹெல்த்தி, நல்லா உடம்பு பார்த்துங்க. தட் இஸ் த ஒன்லி கிஃப்ட் யூ கேன் கிவ் டு மை பேரண்ட்ஸ். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிவிட்டு நம்மளுக்காக இல்லை, நம்ம குழந்தைங்களுக்காக வர ஜெனரேஷன் அவங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு புனித்குமார் ஆட்டம் உடம்பை ஊக்கி பண்ணாலும் கடைசியில் ஹார்ட் அட்டாக்ல இருந்தார். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஃபாதர் அந்த அளவுக்கு ஃபிட்டாக இல்லை, he is not taken life. அதனால் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. நம்மளுக்காக இல்லாட்டியும் நம்ம குழந்தைங்களுக்காக ஃபிட்டாக இருங்க. நிச்சயமா. அண்ட் சஞ்சனா, இது குறித்து உங்களோட நிறைவு கருத்தை பதிவு பண்ணலாம் சஞ்சனா. என்னை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் எல்லாருமே கண்டிப்பா பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம ஒர்க்ல மட்டும் இல்ல, நம்ம லைஃப் வந்து நம்ம ஹாப்பியா கொண்டு போக முடியும். புனித் ராஜ்குமார் ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். நம்ம இவ்வளவு நிறைய உதவி பண்ண ஒரு மனுஷனே வந்துட்டு ரொம்ப யங் ஏஜ்ல இறந்திருக்காரு. சோ எல்லாருமே அந்த ஒரு
சில உதாரணங்களை எடுத்து நம்ம லைஃபை வாழணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் இங்கே பேசப்படுது. கடைசியாக நம்ம அங்கே தான் வந்து நிற்கிறோம். ஸோ உங்களுடைய நிறைவு கருத்து? என்னோட கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ், I want to emphasize that he should not be a bad example that physical health இருந்தா அன்டியூவா physical fitness maintain பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி ஒரு he should not set a bad example. Physical health is very important. In fact, as a cardiologist, I want to emphasize that everybody should go for moderate level of exercise, at least 30 minutes a day, at least 5 days a week. 5 நாளைக்கு அட்லீஸ்ட் எவ்ரி டே 30 to 40 minutes ஸ்பெண்ட் டைம். ஸோ the best way of doing your life is spending 30 to 40 minutes for healthy exercise rather than dying all of a sudden on one day. So physical health is very important. Equally mental health is very important for overall health and heart attack வராமல் தவிர்க்கிறதுக்கும். On top of that, I want to emphasize on the risk factors, modifiables. Genes we are born with, we cannot change it, but certain factors, heart attack வராமல் தவிர்க்கிறதுக்கான important factors which we discuss like smoking or hypertension or diabetes, அதெல்லாம் வந்து preventive check பண்ணிட்டு ரெகுலராக அட்லீஸ்ட் once in 3 years identify பண்ணிட்டு. I also want to emphasize to the viewers here, there is one free app called ASCVD. அது வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனோட ஃப்ரீ ஆப். அதோட ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் பிளட் கொலஸ்ட்ராலும் உங்கள் ப்ரெஷரும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் அட்டாக் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் உங்கள் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் எவ்வளோங்கிறது வரும். இஃப் இட் இஸ் மோர் தென் 5%, ப்ளீஸ் மேக் ஷுர் யூ விசிட் எ கார்டியாலஜிஸ்ட் அண்ட் கெட் யுவர் ஹெல்த் கவர்ட். இந்த டாபிக் குறித்து பேசுறதுக்காக இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லா விருந்தினர்களுக்கும் நன்றி. இன்னொரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். வணக்கம். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.